اللهم صل على رسوله الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن على قلوب أقفالها صدق الله العظيم அல்லாஹ்வுடைய பெருகிருபையால் 20 நோன்புகளும் 21 தராவிகள் கொடுத்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் ஒரு பெரிய கிருபை செஞ்சிருக்கிறான். ரமதானுடைய 3 பகுதியில் 2 பகுதியில் எந்தவித பயமும் இன்றி அச்சமும் இன்றி அதை கடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தர கொடுத்துருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு இதே நிலைமையில சவுதியோ வளைகுடா நாடுகளும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில இல்லை, ஈரான் உட்பட. அங்கே விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபோனில் நமக்கு மெசேஜ் வந்தால் எப்படி சவுண்டு வருதோ அந்த மாதிரி அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதோ ஒரு மிசைல் ஏதோ ஒரு பாம் ஏதாச்சும் ஒன்று வருது அப்படின்னா ஃபோனில் அலார சவுண்டு கேட்கும். சொல்லப்படுது எந்த நேரத்தில் வேணாலும் கேட்குமா. திடீர்னு சகர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் கேட்குது. தராவில தொழுகையில் நிற்கிறாங்க, திடீர்னு அந்த அலார சவுண்டு கேட்குது. இஃப்தாருக்காக உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் அலார சவுண்டு கேட்குது. அந்த அலார சவுண்டா தூக்கத்திலிருந்து விழிக்கக்கூடிய அந்த அலார சவுண்டு கிடையாது, உயிரினுடைய அபாயத்தினுடைய எச்சரிக்கைக்காக வேண்டி அந்த அலார சவுண்டு இருக்குது. எப்போ வேணாலும் அந்த பாம்பு வரலாம், அது உங்கள் பகுதியை நோக்கி வந்து கொண்டு இருக்குது, அது இங்கேயும் விழுகலாம், தாண்டி போகணும். அதுக்காக அரசாங்கமே யோசிச்சு அந்த அலார சவுண்டு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கலாம். அங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதில் ஒரு நிம்மதியான ஒரு ரமதானம் அவர்களுக்கு அமையல. எப்பயுமே வருஷம் பார்த்தோம்னா காசால தான் இந்த நிலைமை இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 ரகாய் தொழுது ஒரு யாசின் ஒரு தொழுது துவா செஞ்சு அதோட முடிச்சிடும். ஆனால் அவனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் எவ்வளோ துன்பம் அனுபவிச்சாங்கிறது நம்மளால உணர முடியல. ஆனால் இன்னைக்கு நம்முடைய மக்கள் சவுதியில் நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய பந்தங்கள் நம்முடைய உறவினர்கள்லாம் இருக்கும் பொழுது அவங்க ஃபோன் மூலமாக நமக்கு தகவல் சொல்லும் பொழுது கொஞ்சம் அதனுடைய இது தாக்கம் நம்மளை தாக்க வைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கிட்ட மிசைல் கொண்டு ப்ராப்ளம் இருக்குது, அங்கிட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்தியா போன்ற நாடுகளில் நமக்கு அந்த பாம்பினுடைய பிரச்சனை இல்லாட்டி கூட பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய பாதிப்பு நம்ம நெருங்கிக்கொண்டே இருக்கு. அதிகமாக நியூஸ் பேப்பர் படித்தவங்களுக்கு தெரியும், நாளைக்குள்ள இருந்து பெங்களூர்ல எந்த ஒரு ஹோட்டலும் இயங்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சிலிண்டருடைய தட்டுப்பாடு. தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 20 நாளைக்கு உண்டான கேஸ் இருக்குது, சிலிண்டர் இருக்குது. அது வெறும் வீட்டு உபயோகத்துக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும், வணிகத்துக்காக நாங்கள் இனிமேல் கொடுக்க மாட்டோம் என்பதாக சொல்லிட்டாங்க. இப்போ கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டிலையும் ஹோட்டல் எல்லாம் மூடிடுவாங்க. கையில் காசு இருக்கும், சாப்பிட்றதுக்கு வீட்டில் எல்லாமே இருக்கும், ஆனால் சமைக்கிறதுக்கு கேஸ் இருக்கு. அப்போ எங்கே போகணும்? அல்லாஹ் எப்படிப்பட்ட நிலைமை கொண்டு வந்துருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். காசா மக்களுக்காக நம்ம ஒன்றுமே கண்டுக்காமல் இருந்தோம், ரொம்ப ஒரு சுகமாக இருந்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலை அப்படின்னா அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை திருப்பிவான் என்பதுக்கு ஒரு பெரிய உதாரணம் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்பப்போ சொல்லுவோம், பயன் அல்லாஹ்க்காக சுக்குர் செய்யுங்க, நம்ம இந்த ரமதான் அடைஞ்சிட்டோம், அடுத்த ரமதான் இருப்போமான்னு தெரியாது, இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் ரமதான் அடைகிறோம், ஆனால் நிம்மதியாக தொழுக முடியல, நிம்மதியாக நோன்பு வைக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ரமதானுடைய கடைசி பத்திரம் இருந்து கொண்டு இருக்கிறோம். எடுத்துக்கிறதை நேரத்தை சிந்திச்சு பார்க்கணும். நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹிஜ்ரி 2ல் நோன்பு கடமையாக்கப்படுது. நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த முதல் வருஷம் நபியவர்கள் முதல் 10 நாள் இஅ்திகாஃப்காக வேண்டி உள்ள வந்துடுறாங்க, பள்ளிக்கு வந்துடுறாங்க. முதல் 10 நாள் இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க. முடிச்சுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இஅ்திகாஃப் இருந்தது லைலத்துல் கத்ர் அடையணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக இருந்தீங்க, ஆனா அந்த லைலத்துல் கத்ர் இந்த 10ல வரல, அடுத்த 10ல நீங்க இஅ்திகாஃப் இருங்க என்பதாக சொல்றாங்க. இப்ப திரும்ப நபி என்ன பண்றாங்க, 2வது 10லுமே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. 2வது 10 முடிச்சனே சரி இஅ்திகாஃப் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நியத் வைக்கும் பொழுது திரும்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த 2வது 10லுமே லைலத்துல் கத்ர் வரல, எதற்காக நீங்க எதிர்பார்த்திருந்தீங்களோ, எதற்காக நீங்க இஅ்திகாஃப் இருந்தீங்களோ அந்த லைலத்துல் கத்ர் இந்த 2வது 10லும் வரல, நீங்க 3வது 10லும் இஅ்திகாஃப் இருங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. 3வது 10ல் நபியவர்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. இப்ப நோம்புக்கு எப்ப கடமையாக்கப்பட்டுச்சோ அந்த முதல் வருஷமே நபியவர்கள் 30 நாளும் நோம்பு வச்சு 30 நாளும் இஅ்திகாஃப்ல இருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுது, நபிக்கு வஹீ மூலமாக சொல்லப்படுது, கடைசி 10ல தான் ரமதானுடைய கடைசி 10ல தான் லைலத்துல் கத்ர் இருக்குது.
அந்த லைலத்துல் கத்ரும் ஒற்றைப்படையில் அமைந்திருக்கு என்பதாக நபியவர்களுக்கு வகை மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான புனிதமான ஒரு பத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். குறிப்பாக 21, 23, 25, 27, 29 இந்த 5 ஒற்றைப்படை இருக்குது. இந்த 5 ஒற்றைப்படையை அடையணும் அப்படின்னா, அது லைலத்துல் கத்ர் அடையணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான வழி, ரொம்ப இலகுவான வழி என்னன்னா, இஅ்திகாஃப் இருந்துட்டா கிடைச்சிடும். இஅ்திகாஃப் இருந்துட்டா எப்படி கிடைச்சிடும்? ஏன் அப்படின்னா இஅ்திகாஃபினுடைய ஷரத்துல 2 விஷயம் இருக்குது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேருக்குமே 2 ஷரத்து இருக்கு. முதல் ஷரத்து, இஅ்திகாஃப் இருக்கிறவங்க கண்டிப்பா நோன்பு வச்சுதான் ஆகணும். நோன்பு இல்லாம ஒருத்தர் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. அதே போல 2வது, ஆண்களாக இருந்தால் இஅ்திகாஃப் என்பது அவங்க பள்ளியில தான் இருந்தாங்க. வீட்டில் இருக்கிறேன், நான் கடையில் இருக்கிறேன், ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒரு லாட்ஜ் போட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன், எனக்கு அந்த இடம் கொஞ்சம் வசதியா இருக்குது, கொஞ்சம் சுகமா இருக்குது, ஆனால் நான் அங்க இருந்துக்கிறேன், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னால முடியாது. பள்ளியில தான் இருந்தாகணும், மஸ்ஜித்ல தான் இருந்தாகணும். அப்படி மஸ்ஜித்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? பாவம் செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் அறவே கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பாவம் செய்யவும் வாய்ப்பே கிடையாது. ஆனா என்ன விஷயம்னா, ஷைத்தான் இருக்க விட மாட்டான். ரமலான் விட்டுருங்களே, ரமலான் நல்லா வாசல் எடுத்து பாருங்களே, ஃபர்து தொழுவோம், தொழுது முடிச்சு அஜத்து துவா முடிக்கிறதுக்குள்ளேயே பாதி பேர் கிளம்பி ஓடிடுவோம். அடுத்தது சுன்னத் எத்தனை பேர் தொழுகிறாங்கன்னா அங்கே ஒரு 10 பேர் 15 பேர் அவனும் தொழுது உட்காந்துருக்காங்க. பார்த்தா கிடையாது. ஒரு 1:15 லோகர் அப்படின்னா 1:30க்கு பள்ளி பூட்டிடலாம். 8:15 இஷா அப்படின்னா 8:35 8:40 பள்ளி பூட்டிடலாம். ஏன்னா உள்ள யாரும் இருக்கிறது கிடையாது. சரி உட்காரணும்னு நினைச்சு யாரும் வந்தா கூட கரெக்டாக அந்த நேரத்தில் ஃபோன் வச்சு ஓடிடும். வீட்டுல இருந்து ஃபோன் வரும், கடையில இருந்து ஃபோன் வரும், இல்லை ஏதோ ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் சரி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பள்ளியாசில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ராகத்தா எடுத்துட்டு போலான்னு வருவோம். ஆனால் ஃபோன் வச்சு ஓடிடும். ஏன்னா யாராவது ஏதாவது கூப்பிட்டு வச்சு ஓடிடும். இப்போ பள்ளியில இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஷைத்தான் அறவே விட மாட்டான். ஆனா இஅ்திகாஃப்னு சொல்லி வந்துட்டா அவனால ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நபிகள் அதனால என்ன பண்ணாங்க? லைலத்துல் கத்ர் தேடுவதற்காக வேண்டி மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக எடுத்தது தான் இந்த இஅ்திகாஃப். அந்த இஅ்திகாஃப்காக அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்துட்டோம். வந்தாச்சு. வந்த அந்த இஅ்திகாஃபை சரியான முறையில் பயன்படுத்தணும். இஅ்திகாஃப் 3 வகையாக நம்முடைய உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. முதல் இஅ்திகாஃப் இருக்குது வாஜிபான ஒரு இஅ்திகாஃப். எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் இஅ்திகாஃப் இருக்கேன், நோய் சரியானா, பிரச்சனை தீர்ந்தா, வியாபாரத்தில் ஏதாச்சும் ஒரு இது ஆச்சுன்னா அப்படின்னு ஏதாவது நியத் வைக்கிறோம் இல்லை, நேர்ச்சி செய்யறோம் இல்லையா, அந்த நேர்ச்சிக்காக வேண்டி இஅ்திகாஃப் இருப்பது. இது வாஜிபான இஅ்திகாஃப். 2வது இஅ்திகாஃப் இருக்குது, அதுதான் சுன்னத்தான இஅ்திகாஃப். ரமலானுடைய கடைசி 10ல முழுக்க இஅ்திகாஃப் இருப்பது. இது சுன்னத்தான இஅ்திகாஃப். 3வது ஒரு இஅ்திகாஃப் இருக்குது, நஃபிலான இஅ்திகாஃப். இல்ல கடைசி 10ல என்னால முழுசா இருக்க முடியாது, எனக்கு தேவைகள் இருக்கு, பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுதுங்க, மக்ரிபுடைய இந்த இஃப்தாருக்காக வந்துடுது, அல்லனா இஷாவுடைய நேரத்துல வந்துட்டு காலையில ஃபஜ்ர் முடிச்சுட்டு வெளியே போறது. இது நஃபிலான ஒரு இஅ்திகாஃப். இது ரமலான் மட்டும் கிடையாது, ரமலான் அல்லாத மாதத்திலையும் கூட செய்யலாம். எப்பப்பெல்லாம் தொலைக்கு உள்ள வரோமோ அப்பப்பெல்லாம் நியத் வச்சிருது. பள்ளிக்குள்ள வரக்கூடிய சுன்னத்துக்கள் ஒரு 15 சுன்னத்துகள் இருக்கு. பள்ளிக்குள்ள வரோம் அப்படின்னா 15 சுன்னத்துகள் இருக்கு. அதுல இந்த சுன்னத் அனுபவம். பள்ளிக்குள்ள வரும் பொழுது நம்ம யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்களுக்கு சலாம் சொல்லணும். யாரை பார்த்தாலும் பள்ளிக்காக தொழிலுக்கு வரோம் அப்படின்னா பொதுவாக யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லணும், அது தனிப்பட்ட சுன்னத்து. ஆனால் தொழிலுக்காக போறோம், பள்ளிக்காக போறோம் அப்படின்னா அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி யாரெல்லாம் பார்க்கிறோமோ அவங்களுக்கு சலாம் சொல்றது சுன்னத்து. பள்ளிக்குள்ள வரோம், ஒருத்தரும் கிடையாது, நம்ம தான் ஃபர்ஸ்டா வரோம். அப்ப என்ன பண்றது அப்படின்னா அப்பயும் சலாம் சொல்லிட்டு தான் வரும். ஏன்? பள்ளியில எப்பொழுதும் மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க. மலக்குமார்கள் எப்பயுமே அமல் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. அதனால நம்முடைய கண்ணுக்கு வேணா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், நம்முடைய சலாம் கண்டிப்பா உங்களுக்கு கேட்கும், அதுக்கு பதிலும் சொல்லுவாங்க. இதெல்லாம் அதனுடைய சுன்னத்து, பள்ளியினுடைய சுன்னத்து. அதே போல வலது கால உள்ள வச்சு வருது, உள்ள வரும்போது துவா ஓதிட்டு வருது. அப்படி ஒரு சுன்னத்துலாம் சொல்லப்படுது. எப்பப்பெல்லாம் பள்ளிக்குள்ள வரீங்களோ அப்பெல்லாம் இஅ்திகாஃப் நியத் வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தொழுகிறோம், 10 நிமிஷம் தொழுகிறோம், ஒரு 1/4 மணி நேரம் தொழுகிறோம். ஜும்மா போன்ற தொழுகை இருந்தால் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் தேவைப்படுது. இப்போ அந்த மாதிரி நம்ம நியத் வச்சுட்டு வந்துட்டோம்னா எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அது ஃபுல்லா இஅ்திகாஃப் இருந்த அந்த நன்மையை எல்லாம் தரலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் என்ன பண்ணும், சுன்னத்தான இஅ்திகாஃப்க்கு முயற்சி செய்யணும். இல்லை என்னால் முடியல, நிர்பந்தமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நஃபிலான சுன்னத்தை இஅ்திகாஃபை எப்பயுமே இந்த ரமலான் மட்டும் அல்லாமல் எப்பயுமே கடைபிடிக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த இஅ்திகாஃப் கொண்டு தான் நம்ம எந்த லைலத்துல் கத்ர் அடைவதற்காக வந்திருக்கிறோமோ அந்த லைலத்துல் கத்ர் அல்லாஹ் தருவான்.
நபியர்கள் ஹிஜ்ரி 2ல இருந்து வஃபாத் ஆற வரையுமே எப்பயுமே ஏத்திகாஃப் இருப்பாங்க. ஒவ்வொரு ரமதானையும் நடுவில் 2 ரமதான் மட்டும் ஒரு சில காரணத்தின் காரணமாக அவங்களுக்கு அது விடுபட்டுருச்சு. ஒரு சில காரணத்தின் காரணமாக 2 ரமதான்ல அவங்களால ஏத்திகாஃப் இருக்க முடியல. மீதி எல்லா ரமதான்லையுமே நபியர்கள் ஏத்திகாஃப் இருந்தாங்க. ஏத்திகாஃப் ஏன் இருக்கிறாங்கன்னா, ஒன்று லைலத்துல் கத்ர் கிடைச்சிருது. அவருக்கு எவ்வளவு சிறப்பு கிடைக்குது அப்படின்னா, பொதுவாக நம்ம ஹதீஸ்ல படிச்சிருப்போம், பல பயான்களை கேட்டிருப்போம். நம்ம தொழுகைக்காக வரோம் அப்படின்னா ஒவ்வொரு எட்டுக்கும் தொழுகைக்காக வரோம் அப்படின்னா எத்தனை எட்டு வைக்கிறோமோ அத்தனை எட்டுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தரான், நம்முடைய பாவத்தையும் மன்னிக்கிறான், நம்முடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா உயர்த்தவும் செய்யறான். வரோம், பள்ளிக்குள்ள வந்துட்டோம், நடந்து வந்துட்டோம், ஒழு செய்யறோம், ஒழு செய்யறப்ப கை கழுவுறோம், கை செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். மூஞ்சி கழுவுறோம், முகம் செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். வாய் கொப்பளிக்கிறோம், வாயால் என்ன பாவம் செஞ்சோமோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். காதுக்கு மசாஜ் செய்யறோம், அந்த காதால் தவறான விஷயம் என்னென்ன கேட்டோமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். காலு கழுவுறோம், காலு கழுவுவது காலால் என்னென்ன பாவம் செஞ்சோமோ எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். இப்படி பள்ளிக்கு வருவதற்கும் அந்த பள்ளிக்கு உள்ள வந்து தொழுகைக்காக ஒழு செய்யறதுக்கே இவ்வளவு நன்மை அல்லாஹ் தஆலா தரான்னா, பள்ளிக்குள்ள வந்துட்டா அல்லாஹ் தஆலா எவ்வளவு நன்மை தருவான். சொல்லப்படுது, மஹ்ஷருடைய மைதானத்துல ஹதீஸுடைய விஷயம், மஹ்ஷருடைய மைதானத்துல மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய தலைக்கு மேலேயும் சூரியன் வந்துடும். பண்ண வர ஹைட்டு ஒரு 30 அடி 40 அடி ஹைட்ல தான் அந்த டிஸ்டன்ஸ்ல என்ன இருக்கும், சூரியன் நமக்கு தலைக்கு மேல இருக்கும். லட்ச கோடி மைல் தூரத்துல இருக்கிற சூரியனை இப்ப நம்ம அந்த வெப்பத்தை தாங்க முடியல, அந்த உஷ்ணத்தை நம்மளால தாங்க முடியல. நமக்கு தலைக்கு மேல வந்துச்சுன்னா ஹதீஸ்ல வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, தலைக்கு மேல அந்த சூரியன் இருக்கும். அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக மனிதனுடைய வேர்வை வரும். ஒவ்வொருத்தருடைய வேர்வை எந்த அளவுக்கு இருக்கும்னா, கிட்டத்தட்ட 70 அடி வேர்வை கொண்டு மனிதன் இருப்பான். 70 அடி ஃபுல்லாவே வேர்வை. அதுக்கு மேலதான் மனிதன் என்ன பண்ணுவான், அதுல மிதந்துட்டு இருப்பான். 70 அடி என்பது ஒரு பெரிய கப்பலை ஓட்டிடலாம். அந்த அளவுக்கு வேர்வை இருக்கும், அந்த அளவுக்கு சூரியனுடைய உஷ்ணம் இருக்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு சாராருக்கு மட்டும் 7 மனிதர்களுக்கு 7 சாராருக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலை, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர அந்த மஹ்ஷர்ல ஒரு நிழலும் இருக்காது. மரம் இருக்காது, செடி இருக்காது, கொடி இருக்காது, எந்த ஒரு டென்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. அல்லாஹ்வுடைய அர்ஷ் மட்டும் தான் இருக்கும், அதனுடைய நிழல் மட்டும் தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷுடைய நிழல 7 பேருக்கு தரான். அதுல ஒரு மனிதர் யார் அப்படின்னா, கல்புன் முஅல்லகுன் ஃபில் மசாஜித், யாருடைய உள்ளம் பள்ளியோட இணைந்து இருக்குதோ, யாருடைய உள்ளம் பள்ளியோட லைட் இருக்குதோ, அல்லாஹ் தஆலா அந்த அடியாருக்கு மட்டும் என்ன பண்றான், மஹ்ஷர்ல அப்படிப்பட்ட ஒரு நிழல் அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனா இருக்கிறான். இப்படி எவ்வளோ ஏராளமான சிறப்புகள் இருக்கு. லைலத்துல் கத்ருடைய பாக்கியம் கிடைக்குது, மஹ்ஷர் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். இதற்காக அதிகமாக நன்றி செலுத்துறது, அதுக்காக இஅ்திகாஃப்காக வந்தவங்க என்ன பண்றது, ரொம்ப பேணுதலாக இருக்கு. பாபா மரிகளோட சொல்லி காமிச்சாங்க, அதனுடைய ஒழுக்கங்கள்லாம் சொல்லி காமிச்சாங்க. போன் தேவைக்காக யூஸ் பண்றது, வியாபார விஷயமானா வியாபாரத்துக்காக என்னவோ அதை மட்டும் பேசி வைக்கிறது. ஆனா போன்லயே வியாபாரம் செய்யக்கூடாது. போன்லயே உட்காந்து வியாபாரம் செஞ்சா அது இஅ்திகாஃப் வரணுன்ற அவசியமே கிடையாது. சுய தேவை இருந்தால், சொல்லப்படுது கிதாபுல இந்த அளவு உலமாக்கள் எழுதுறாங்கன்னா, அவசியமான பேச்சு கூட பேசக்கூடாது. ரொம்ப அவசியமான பேச்சு பேசணும்னு இருந்தா அதை இஷாரா செய்யணும், செய்கினை செஞ்சு சொல்லணுமா. வாயை திறந்துட்டா அதை சொல்ல போய் அடுத்தது வேறு வார்த்தைகள் வந்துருமா, தேவையில்லாத வார்த்தைகள் அடுத்தது வருமா. அதை என்ன சொன்னாங்க, தேவையான விஷயத்தை கூட பேசக்கூடாது. அப்படி தேவை இருந்தால் அதையும் இஷாராவை கொண்டு பேச என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே வந்திருக்கக்கூடிய அனைத்து இஅ்திகாஃபுடைய வந்தவர்கள் நல்ல நியத் வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அதிகமாக நன்றி செலுத்துங்க. குறிப்பாக உலகம் முழுக்க அமைதி நிலவுவதற்காக வேண்டி துஆ செய்யணும். குறிப்பான இந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் வாஹித் அவர்கள்